கலவரத்தில் முடிந்தது. அதில் கடுமையாக தாக்கப்பட்டார் கருணாநிதி. சுய நினைவு இழந்து சாக்கடையில் வீசப்பட்ட கருணாநிதியை ஒரு மூதாட்டி காப்பாற்றினார். அதன் பிறகு மாறுவேடத்தில் மீண்டும் மாநாட்டுக்கு சென்றார். கருணாநிதியின் உடம்பில் இருந்த காயங்களுக்கு பெரியார் தன் கைகளால் மருந்து தடவியதில் நெகிழ்ந்து போனார் கருணாநிதி. அதன் பிறகு பெரியாரிடம் குடியரசு நாளிதழில் துணை ஆசிரியராக 1.5 வருடம் பணியாற்றினார். 1942 தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா திருவாரூரில் நடந்தது. இந்த விழாவுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வாழ்த்துப்பா எழுதி அனுப்பினார். அந்த விழாவில் கலந்து கொண்ட விஐபி பேராசிரியர் அன்பழகன். அப்போது தொடங்கிய அந்த தோழமை கருணாநிதியின் இறுதி நாள் வரை தொடர்ந்தது. 1944 கருணாநிதிக்கு பத்மாவதியோடு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த அடுத்த வாரத்தில் 10 நாள்கள் சொற்பொழிவாற்ற சுற்றுப்பயணம் கிளம்பிவிட்டார் கருணாநிதி. கருணாநிதி பத்மாவதி தம்பதிக்கு பிறந்தவர்தான் மூக்க முத்து. 1948 குழந்தையை பெற்றுவிட்டு பத்மாவதி மறைந்து விட்டார். 1948 செப்டம்பர் 15 தயாளு அம்மாளை திருமணம் செய்து கொண்டார் கருணாநிதி. அண்ணாவின் பிறந்த நாளில் இந்த திருமணம் நடைபெற்றது. அழைப்பிதழில் அண்ணாவின் பெயர் தலைமை சொற்பொழிவாளர் என்று இருந்தது. கருணாநிதி தயாளு தம்பதிக்கு பிறந்த பிள்ளைகள்தாம் அழகிரி, ஸ்டாலின், செல்வி, தமிழரசு. அதன் பிறகு ராஜாத்தி அம்மாளையும் கருணாநிதி திருமணம் செய்து கொண்டார். 1948 அபிமன்யு திரைப்படத்துக்கு கருணாநிதி வசனம் எழுதினார். ஆனால் டைட்டில் கார்டில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. அதனால் கோபித்து கொண்டு திருவாரூர் சென்று விட்டார். அப்போதுதான் முரசொலி வார இதழாக உருவெடுத்தது. அதன் பிறகு ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுத அழைப்பு வந்தது. அந்த படத்தின் கதாநாயகன் தான் எம்ஜிஆர். கருணாநிதி வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களான ராஜகுமாரி, மந்திரகுமாரி, மருத நாட்டு இளவரசி படங்கள் பெரும் வெற்றி பெற்றன. பராசக்தி என்ற சமூக கருத்துள்ள படத்துக்கும் கருணாநிதி வசனம் எழுதினார். அந்த படத்தில் கருணாநிதியின் வசனத்தை பேசிய சிவாஜி கணேசன் என்ற மெல்லிய உடல்வாகு கொண்ட இளைஞனுக்கு அதுதான் முதல் படம். கருணாநிதியின் வசனத்தால் அந்த இளைஞன் புகழடைந்தாரா, அந்த இளைஞன் பேசியதால் கருணாநிதியின் பராசக்தி வசனம் பிரபலம் அடைந்ததா என்பது விடை தெரியாத வினோதம். எப்படியோ பராசக்தியின் வசனங்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி நெளிந்தது. கருணாநிதியையும் பராசக்தியையும் எதிர்த்து காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதாக போனது. பெரியாரிடம் இருந்து பிரிந்த அண்ணா 1949 பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். கருணாநிதியும் அண்ணாவுடன் வந்துவிட்டார். 25 வயது இளைஞரான கருணாநிதியை திமுக பிரச்சார குழு உறுப்பினராக்கினார் அண்ணா. 1953 ஹிந்திக்கு எதிராக மும்முனை போராட்டத்தை அறிவித்தார் அண்ணா. அதில் ஒரு முனைக்கு தளபதியானார் கருணாநிதி. டால்மியாபுரம் ரயில் நிலைய பெயர் பலகையில் தமிழில் கள்ளக்குடி என்று பெயர் எழுதிய சுவரொட்டியை ஒட்ட வேண்டும். அந்த போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் கருணாநிதி. அது கட்சிக்குள்ளும் வெளியிலும் கருணாநிதியின் பெயரை பிரபலப்படுத்தியது.